வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது செம்பருத்தி டீ. இதுக்கு தேவையானது 2 செம்பருத்தி பூ. இது எங்கள் வீட்டு செடியில் பூத்தது தான். இதில் அந்த நடுவில் உள்ளதையும் எடுத்துடணும், பின்னாடி உள்ள காம்பையும் எடுத்துட்டு அந்த இதலை மட்டும்தான் எடுக்கணும் டீக்கு. இதில் தூசியாக இருக்கும், அதனால் இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கிடணும். இப்போ அந்த பூவோட இதில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இனிமேல் டீ போட வேண்டியதான். தட்டி வச்சுட்டு இப்போ தண்ணி, ஒரு பூவுக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். நான் 2 பூ எடுத்துருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி. பூ போடுறேன். வற்ற வச்சா தான் அந்த கலர் மாறும், அது வரை வற்றணும். தண்ணி கொதித்து வற்றதுக்காண்டி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம். இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ தண்ணி வற்றிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 2 பூ போட்டு தண்ணி காய்ச்சி வற்றினோன்னு ஆஃப் பண்ணிட்டேன். கலர் நல்லா மாறிட்டு இனிமேல் 2 டம்ளரில் ஒரு 4 சொட்டு லெமன் புழிஞ்சிடணும். ரொம்ப புழிஞ்சால் புளிச்சிடும். இப்போ 4 சொட்டு லெமனை புழிஞ்சிருக்கேன். ரொம்ப புழிஞ்சால் புளிப்பாக இருக்கும். இப்போ ஒரு தண்ணி எடுத்து அதில் ஊற்றுறேன். இப்போ செம்பருத்தி டீ ரெடி ஆகிடுச்சு. இது சுகர், ப்ரெஷர், ஹார்ட் வீக்கானவங்கெல்லாம் இதை குடிக்கலாம். அதுவும் சுகர்காரங்க இனிப்பு சேர்க்காமல் குடிக்கணும். மற்றவங்க தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.